வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தேவதை வம்சம் நீயோ கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரம்யாவுடன் ஃபோன் பேசிவிட்டு சஞ்சயை தேடியவளின் விழிகள் ஹாலில் அவன் கண்களை மூடி படுத்திருந்த விதம் வருத்தத்தை தந்தது. அவளுடைய மனம் மட்டும், ஏன் சஞ்சய், நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்று விடை தெரியாத கேள்வியை எழுப்பியது. சில கணங்கள் சிலையாய் நின்றவள் ரிமோட் பட்டனை அழுத்தி தொலைக்காட்சியை உறங்க வைத்தாள். இந்த மாதிரி ஒரு ரிமோட் வைத்து உங்களுடைய கவலையையும் போக்க முயன்றால் நன்றாக இருக்குமே சஞ்சய் என்ற மனதில் நினைத்து பெருமூச்சு வெளியேற்றிய பொழுது சஞ்சய் அவளை நோக்கி உணர்ச்சியற்ற பார்வையை வீசிக்கொண்டிருந்தான். இந்த மாதிரி ஒரு ரிமோட் வச்சு என்னையும் எதை பத்தியும் நினைக்காம பண்ண முடியுமா சாகித்யா என்று வினவினான் சஞ்சய். அவன் சொன்ன எதை பற்றியும் என்பதில் அழுத்தம் கொடுத்து. ஆனால் அவன் சொன்னதற்கு தோளை குலுக்கியவள், அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்றால் உண்மை சொல்ல போறேன்னு நினைக்க போறீங்களா என்ன என்று கண்களை நேராக பார்த்து வினவினாள். சாகித்யா அப்படி சொன்னதும் சஞ்சய் வார்த்தையில் பதில் சொல்லவில்லை. ஆத்திரத்துடன் முறைத்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். மாலை பேபிமா வீட்டில் இருந்து வரும்பொழுது இட்லி மாவு கொடுத்து அனுப்பி இருந்ததால் இட்லி மற்றும் சட்னி தயார் செய்ய முயன்றாள். 20 நிமிடத்தில் வேலையை முடித்துவிட்டு ஹேண்ட்பேக்கில் டைனிங் டேபிள் மேல் எடுத்து வந்தவள் மீண்டும் கணவனிடம் வந்தாள். சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சஞ்சயிடம், சஞ்சய், என்னை பத்தி வந்த இமெயில் நான் பார்க்கணும், கொஞ்சம் என்னோட ஐடிக்கு அனுப்பி வைக்கிறீங்களா அல்லது உங்க இமெயில் ஓபன் செய்றீங்களா என்று கம்மிய குரலில் வினவினாள். ஏன், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்கா என்று கத்தரித்தது போல பேசினான். எனக்கு நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னைக்கும் சந்தேகம் வந்ததில்லை. ஜே சஞ்சய் என்று வாய் சொன்னாலும் உங்களுக்குத்தான் என்று அவளது பார்வை சொல்லிக் கொண்டிருந்தது. சந்தேகம் எனக்கே இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி, தோ செல்போன்ல வந்திருக்கும் மெசேஜ் என்று அங்கிருந்த டீப்பாயின் மேல் செல்போனை வைத்துவிட்டு உள்ளே அலுவலக அறைக்கு சென்றான். சாதாரணமாக போனை எடுத்து பார்வையிட்டவளுக்கு அதில் இருந்த போட்டோக்களும் செய்திகளும் நடுங்க வைத்தன. இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும் என்று எண்ணமிட்டவள் இதை பார்த்த சஞ்சயின் மனநிலை எப்படி கொதிக்கும் என்று நினைக்கவே இல்லை. தொழில்நுட்பம் எவ்வளவு வேகத்துடன் முன்னேறுகிறதோ அதே போல குற்றங்களும் அசுர வேகத்தில் நடக்கின்றன. தனி மனித சுதந்திரம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளியே செல்லும் பெண்களை செல்போனில் போட்டோ எடுத்து அனுப்பி கொண்டிருப்பவர்களிடம் இருந்து சுதந்திரத்தை எப்படி திரும்ப பெறுவது? அதிர்ச்சியின் விளைவால் எதை பற்றியும் சிந்திக்க முடியாமல் சிலையாய் அமர்ந்திருந்தவள் சஞ்சயின் அசைவு எழுப்பிய ஓசையில்தான் தன்னை மீட்டு கொண்டாள். டீப்பாய் மேல் லேப்டாப்பை வைப்பவன் மீது அத்த பார்வை வீசினாள். முதல் நாள் கம்ப்யூட்டரில் இருந்த புகைப்படங்களை காட்டுவதற்காக இருவரும் இதே சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மடி மீது லேப்டாப்பை வைத்து கொண்டு செய்த சேஷ்டைகள் நினைவில் வந்ததன் விளைவுதான் சகியிடம் இருந்து கிடைத்த அர்த்த பார்வை. முதல் நாள் இருவருக்கும் புகைப்படங்களை பார்ப்பதில் கவனம் செல்லவில்லை என்றதும் சாகித்யா டீப்பாய் மேல் கம்ப்யூட்டரை வைக்க சொல்லி வேண்டினாள். ஆனால் சஞ்சயோ மடி மீது, அதாவது லேப் மீது வைத்து வேலை செய்வதற்கு பெயர்தான் லேப்டாப் என்று பெயர் காரணம் சொல்லி செல்லமாகவே மறுத்ததும் நினைவில் பசுமையாக இருந்தது. அவளது அர்த்த பார்வைக்கு குற்ற உணர்ச்சியில் பதில் தரும் விதமாக, நீ உன் மடியில எடுத்து வச்சுக்கோ சாகித்யா, நான் கொஞ்சம் ஃபோன் பேசணும் என்று கரகரத்த குரலில் சொல்லிவிட்டு செல்போனுடன் அலுவலக அறைக்கு சென்றான் சஞ்சய். எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் கம்பீரமாகவும் நடந்து செல்பவன் இன்று யோசனையுடன் தளர்வாக நடப்பதை பார்த்ததும், தேவையில்லாமல் பழைய விஷயங்களை கிளறாதே சாகித்யா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு இமெயிலில் கவனம் செலுத்தினாள். எடுத்து பார்த்தவளுக்கு சந்தேகமே வரவில்லை. அவளுடைய புகைப்படங்களே தான். இவளுடன் இருந்த ஆண்களின் புகைப்படங்கள் மட்டும் தெளிவாக தெரியாத வண்ணம் இருந்தது. சாகித்யாவின் கண்களே அந்த போட்டோக்களை பார்க்கும் பொழுது இவள் மனம் சொல்லும் உண்மையை நம்புவது கடினம்தான். ஆனால் அதை எண்ணி பார்க்காமல் சஞ்சயை பற்றியே எண்ணம் முழுவதும் சுழன்று கொண்டிருந்தது. சஞ்சயால் எப்படி சந்தேகத்துடன் கேள்வி கேட்க முடிந்தது? இந்த கேள்வியையே மீண்டும் மீண்டும் வெவ்வேறு விதமாக அசை போட்டு கொண்டிருந்தது. விடை தேடி மௌனமாக அமர்ந்திருந்தவள் சஞ்சய் வந்ததும் அவனிடமே நேரடியாக கேள்வியை தொடுத்தாள்.
அவளது கேள்விக்கு விரக்தியுடன் புன்னகை சிந்திவிட்டு, தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தாத்தான் தெரியும், வாதம் செய்யாத என்று பல முறை சொல்லிட்டேன். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை வாதம் செய்யவும் கூடாது என்று எங்கோ பார்த்தபடி சொன்னான். யாரும் வாதம் செய்யல. எனக்கு கிடைச்ச ஏமாற்றத்தை ஜீரணிக்க முடியாமத்தான் கேள்வி கேட்கிறேன். ஏமாற்றமா? உனக்கா? என்று விட்டு தோளை குலுக்கினான். இத்தனை அலட்சியம் செய்பவனிடம் நியாயம் அநியாயம் பற்றி இனி ஒரு முறை கூட பேசக்கூடாது என்று சாகித்யாவும் உரைக்கும் விதமாக பாடம் கற்றுக்கொண்டாள். சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க சாகித்யா மனம் கேட்காமல், சாப்பிடலாமா சஞ்சய் என்று இயல்பாக வினவியபடியே எழுந்தாள். சஞ்சய்க்கு அந்த மனநிலையில் உணவருந்த பிடிக்கவில்லை என்றாலும் சகிக்காக சாப்பிட முடிவு செய்தான். மனக்கசப்பில் கூட அக்கறையுடன் சாகித்யா சாப்பிட அழைத்தது அவனது மனதை வருடத்தான் செய்தது. ஓ, சாப்பிடலாமே என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளுக்கு சென்று அமர்ந்தான். வழக்கம் போல் சஞ்சய் தட்டில் உணவை சாகித்யாவும் அவளது தட்டில் அவனும் எடுத்து வைப்பதுதான் வழக்கமாக இருந்தது. அதே பழக்கத்தை இன்று தொடர முடியாமல் எழுந்த தயக்கம் இருவரின் முகத்திலும் தெரிய வெறும் தட்டையே 2 நிமிடங்கள் வெறித்தனர். பின்னர் ஹாட் பேக்கில் இருந்த இட்லியை எடுத்த இருவரின் கரங்களும் வழக்கத்தை மீற முடியாமல் ஒருவர் மற்றொருவருக்கு பரிமாறிக்கொண்டனர். உணவருந்தும் வேளையில் சஞ்சய்க்கு அவனது மொபைலில் போன் அழைக்க சாகித்யாவிடம் ஒரு முறை பார்வையை செலுத்திவிட்டு போனை எடுத்தான். ஹாய் விஷால், எப்படி இருக்க என்று முயன்று வரவழைத்த உற்சாக குரலில் பேசினான் சஞ்சய். சாகித்யாவிற்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கத் துவங்கியது. உணவருந்தும் பொழுது போனில் பேசக்கூடாது என்று இருவருமே ஒப்பந்தம் செய்யாதது மட்டும்தான் குறையாய் இருந்தது. ஆனால் இன்று மனக்கசப்பில் சொன்னதையெல்லாம் காற்றில் பறக்க விடுவது கோபத்தை கிளறத்தான் செய்தது. இட்ஸ் அ குட் டைம் டு டாக் என்ற மனைவியை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, பிஸியா இல்ல விஷால், பேசலாம், என்ன விஷயம்னு சொல்லு என்று மேலும் தனக்கே ஆழமாக குழி பறித்து கொண்டான் சஞ்சய். கங்க்ராட்ஸ் மேன், நாளைக்கு டின்னரா? ஓ எஸ், ஐ எம் ஓகே வித் இட். எங்க வரணும் விஷால், எத்தனை மணிக்கு? ஓகே தென், நாளைக்கு ப்ளூ மூனில் 7:30க்கு பார்க்கலாம் என்று விட்டு போனை வைத்தான். பேசி வைக்கும் பொழுது சகியை பார்த்து வெற்றி புன்னகையை சிந்தவும் மறக்கவில்லை. அதை தொடர்ந்து தட்டில் இருந்த உணவை இருவரும் மனமின்றி அலைந்தபடி அமர்ந்திருந்த 5வது நிமிடம் சாகித்யாவிற்கு செல்போனில் அழைப்பு வந்தது. எடுப்பதா வேண்டாமா என்று சில நொடிகள் யோசித்தவள் சஞ்சயை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, ஹாய் யாழினி, எப்படி இருக்க என்று சகியும் உற்சாக குரலில் முயன்று ஓரளவு வெற்றியும் கண்டாள். சஞ்சயின் கோபம் அதிகமாவதை உணர்ந்தபடியே, இட்ஸ் அ குட் டைம் டு டாக் என்று இடைவெளி கொடுத்து, பிஸியா இல்லை யாழினி, என்ன விஷயம்னு சொல்லு என்று சஞ்சய் கூறியதையே சொன்னாள் சாகித்யா. கங்க்ராட்ஸ் யாழினி, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. நாளைக்கு டின்னரா? ஓ எஸ், ஐ எம் ஓகே வித் இட். எங்க வரணும் யாழினி, எத்தனை மணிக்கு? ஓகே தென், நாளைக்கு ப்ளூ மூனில் 7:30க்கு பார்க்கலாம் என்று விட்டு போனை வைத்தாள். பேசி வைக்கும் பொழுது வெற்றி புன்னகை என்பது போல் உதட்டோர சிரிப்பை கணவனை பார்த்து சிந்தவும் மறக்கவில்லை. இருவரும் நாளைக்கு ஒரே டேபிளில் அமர்ந்துதான் உணவருந்த போகிறார்கள் என்று தெரிந்தால் இந்த வெற்றி புன்னகை அசட்டு புன்னகையாய் மாறுமா? தம்பதியர் இருவரும் தான் உறக்கம் வராமல் தவிப்பது மற்றவருக்கு தெரியக்கூடாது என்று பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தனர். விழிகளை இறுக மூடி படுத்திருந்த சாகித்யாவிற்கு எரிச்சலாக வந்தது. எப்பொழுதும் அவனை ஒட்டி கொண்டுதான் தூங்கும் பழக்கமோ? பேசாமல் தூங்க போகிறாயா இல்லையா என்று மனம் போட்ட அதட்டலில் எப்பொழுது உறங்கினாளோ தெரியாது. காலையில் துயில் கலந்து சிப்பி விழிகளை திறந்து பார்த்த சாகித்யா மிக அருகில் தெரிந்த சஞ்சயின் முகம் பார்த்து புன்னகை பூத்தது சில நொடிகள்தான். வேகமாக முதல் நாள் நினைவுகள் படையெடுக்க அவனின் நெற்றி கேசத்தை நோக்கி நீண்ட கரத்தை வேகமாக பின்னுக்கு இழுத்து கொண்டு, நல்ல வேளை அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றெண்ணி சத்தம் செய்யாதவாறு மெல்ல படுக்கையை விட்டு எழுந்தாள். வீட்டில் இருப்பு கொள்ளாமல் வெளியே பின் பக்கத்து தோட்டத்தில் கால்கள் வலிக்கும் வரை நடை பயின்று முடித்து நீச்சல் குளம் அருகே இருந்த சேரில் அமர்ந்த சாகித்யாவிற்கு கண்ணோரங்கள் கரைத்து கொண்டு வந்தது. முந்தைய நாள் விடியலுக்கும் இன்றைக்கும் எத்தனை மாற்றம்! திருமணமாகி 5 நாட்களில் எல்லாம் தலை கீழாக முடியுமா?
முடிந்திருக்கிறதே. நேற்று காலை யாராவது சஞ்சயும் தானும் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லியிருந்தால் சத்தியமாக நம்பியிருக்க மாட்டாள். என்ன நடந்தது, ஏன், எப்படி, யார் என்று எல்லாம் முடிந்த பிறகு பிரேத பரிசோதனை செய்வது இப்பொழுது தேவையற்றது என்று தோன்றியது. இருவர் மீதும் தவறு இல்லாத பொழுது இப்பிரச்சனையால் தாங்கள் பாராமுகமாக இருப்பது சுத்த அபத்தமாகப்பட்டது. இருவருமே நேற்று அடுத்தடுத்து நடந்தவைகளால் உணர்ச்சி வசப்பட்டிருந்தனர். உணர்ச்சி வேகத்தில் அவனும் ஏதோ கேட்டுவிட்டான். அதையே நினைச்சிட்டு கோபத்தில் உட்கார்ந்திருந்தால் யாருக்கு லாபம்? அந்த முகம் தெரியாத மனிதனை தவிர. ஒரு நாள் இரவு முழுவதும் சிறிது நிதானப்பட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த பிரச்சனையை அலசியவளுக்கு லேசாக தெளிவு பிறந்த மாதிரி இருந்தது. நானும் தான் இது மாதிரி ஏடா கூடமாக சஞ்சய் வேறு பெண்ணுடன் இருப்பது மாதிரி போட்டோஸ் பார்த்திருந்தால் என்ன மாதிரி நடந்திருப்பேனோ என்று நிதானமாக யோசிக்கும் பொழுது தன் மனதளவிலாவது ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. சஞ்சய் என்ன விபரம் என்று கேட்டது கூட சாகித்யாவிற்கு இப்பொழுது கோபத்தை தூண்டவில்லை. தான் சொல்வதை அவன் நம்பவே இல்லை என்ற வேதனையே எல்லாவற்றையும் விட மிஞ்சி இருந்தது. அதுவே பெரும் கோபத்தை கிளறியது. அவனிடம், நான் அப்படி எத்தனை பொய் சொல்லியிருக்க தன்னை நம்பாமல் இருப்பதற்கு என்று குமுறினாள் சாகித்யா. ஒரே வீட்டில் இருந்து கொண்டு சஞ்சயுடன் நல்ல முறையில் பேசாமல் இருப்பது சாகித்யாவிற்கு சாத்தியமாகப்படவில்லை. இந்த ஒரு நாளிலேயே அவனது அணைப்பிற்கும் அருகாமைக்காகவும் ஏங்கியது அவள் மனம். அவன் மீதிருந்த கோபத்தை இழுத்து பிடிப்பது எத்தனை நாளைக்கு, இல்லை எத்தனை மணி நேரத்திற்கு முடியும் தெரியவில்லை. தானாக அவனிடம் போய் நேற்று நீ பேசியதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்று சொல்வதும், அதுவும் தன் மீது தவறில்லாத பொழுது அவளின் குணத்திற்கு முற்றிலும் நடக்காதது. இத்தனை நாள் பார்த்ததில் அவனுக்கும் அது முடியாது என்பது நிச்சயம். அவன் வாய் திறந்து சொல்லக்கூட வேண்டாம். தன்னுடைய வார்த்தையை நம்பாமல் சந்தேகித்தது தவறு என்று அவனின் ஒரு சின்ன செய்கை, ஒரு பார்வை மூலம் வெளிப்படுத்தினாலும் போதும். அடுத்த நொடி அவன் தோளில் தஞ்சம்தான் என்று புன் சிரிப்போடு ஒரு தீர்வு கண்ட சந்தோஷத்தில் அவனின் வருகைக்காக காத்திருந்தாள் சாகித்யா. சஞ்சய் சாகித்யா எழுந்து போனதும் இழுத்து பிடித்திருந்த மூச்சை சத்தமின்றி வெளியேற்றி நெற்றியை பிடித்து கொண்டான். ஏற்கனவே தூக்கமின்றி தவித்து கொண்டிருந்தவன் சாகித்யா தூக்க கலக்கத்தில் புரண்டு சஞ்சயின் பக்கம் நகர்ந்து அவனை சுற்றி கைகளை போட்டதன் விளைவாக சுத்தமாக தூக்கத்தை தொலைத்தான். நில ஒளியில் தெரிந்த சாகித்யாவின் முகத்தையே பார்த்தபடி படுத்திருந்தவன் அவள் கண் விழிக்கும் பொழுதுதான் உறங்குவதைப் போல கண்களை மூடினான். மனைவி எழுந்து சென்று பிறகு படுத்தபடியே சிந்தனையில் ஆழ்ந்தவன், ஏன் நேற்று சாகித்யாவிற்கு அத்தனை கோபம்? எனக்கு கோபம் வந்தது நியாயம். ஒருவேளை அவள் மறக்கணும் என்று நினைப்பதை நான் துருவி துருவி கேட்பதினால் தான் பிடிக்கலையோ? அதனால் தான் கோபமோ? நான் தவறாக எடுத்துக்கொள்வேன் என்று நினைத்தாளோ என்று தெளிவாக தப்பாக யோசித்தான். அவள் எப்படி பூரணியை பற்றி தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லையோ அதே மாதிரிதான் நானும் என்று அவளுக்கு புரிய வைக்கணும் என்று முடிவெடுத்தான் சஞ்சய். நேற்று மாதிரி இன்னொரு நாளை தன்னால் தாங்க முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. சீக்கிரம் இருவரும் சுமூகமாக பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும். விரைவாக கிளம்பி அவளை தேடி சென்றவன் வீட்டில் சாகித்யா இல்லை என்றதும் சிறிது பதட்டமடைந்தான். தோட்டத்தில் தேடியவனின் கண்களுக்கு விருந்தாக நீச்சல் குளத்தருகே அமர்ந்திருந்தாள் சாகித்யா. சஞ்சயை கண்டதும் எழத் துடித்த கால்களை வெகுவாக அடக்கி முயன்று இயல்பாய் காட்டிக்கொண்டாள். நல்லா தூங்கினியா என்று சாதாரணமாக பேச்சை ஆரம்பிக்கும் பொருட்டு கேட்டான் சஞ்சய். ஆ, நல்லா தூங்குன. எனக்கே ஆச்சரியம்தான். நீ ஏன் தூங்க மாட்ட? நான் தானே கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருந்தது என்று சொல்ல நினைத்தவன், ஏன் உபயத்துல நீ நல்லா தூங்குன, உன் உபயத்துல நான் தூங்கல என்ற வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். சாகித்யா புரியாமல் பார்க்க, ஒண்ணுமில்ல, நல்லா தூங்குன என்றான். இருவரும் சற்று நேரம் யார் பேச்சை தொடங்குவது என்று மௌனமாக ஒருவர் பார்க்காத வண்ணம் மற்றவரை பார்வையாலேயே தழுவி கொண்டிருந்தனர். தான் நினைத்ததை எப்படி சொல்வது என்று யோசித்தவன் தலையை கோதி ஆள் மூச்செடுத்து, சாகித்யா, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீ அப்படி நினைக்கிறதே தேவையில்லை. போனதெல்லாம் போகட்டும். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். நீ சொல்ல விருப்பப்பட்டா சொல்லு, இல்லாட்டி வேண்டாம். தான் ஒரு சராசரி இந்திய ஆண்மகனை விட மேல்
என்று அவளிடம் விளக்கிவிட எண்ணி தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொண்டான் சஞ்சய். சஞ்சய் பேச ஆரம்பித்ததும் நிமிர்ந்து உட்கார்ந்தவள் அவன் பேச பேச முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதி நிலையை அடைந்தாள் சாகித்யா. சோ நான் இன்னும் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க. பெரிய மனசு பண்ணி என்னுடைய இல்லாத கடந்த காலத்தை மறக்க தயார், அப்படித்தானே? சஞ்சய் மௌனமாக இருக்கவும், உண்மையை நிரூபிக்க முடியாது சஞ்சய். பொய்யத்தான் அது பொய்யின்னு நிரூபிக்க முடியும். யூ ஆர் அ லாயர். யூ ஷுட் நோ திஸ். நீங்க ஒரு நல்ல லாயர்னு நினைச்சிருந்த சஞ்சய். ச்சு, என்னோட மத்த ஆசை நம்பிக்கையோட அதுவும் பொய்த்து போச்சு என்றாள் மிகவும் விரக்தியாக. முணுக்கென்ற கோபம் எட்டி பார்க்க, இப்ப என்ன பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்ற? நம் நாட்டு சட்டத்துல ஒன்று சொல்வாங்க தெரியுமா? இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி, பட் ஐ ஆம் அ கில்ட்டி பர்சன் இன் யோர் ஐஸ். கண்ணீர் இப்போது கீழே விழட்டும் என்று இருந்தது சாகித்யாவின் விழிகளில். தான் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று ஒரு கணம் கூட சஞ்சய் யோசிக்க மறந்ததேன். யார் மீது தவறு என்று எண்ணமோட நின்றாள். நீ ஏன் சாகித்யா அது மாதிரி நினைக்கிற? நான் தான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டான்னு சொல்றனே என்று தன் 3 கால் முயலில் சஞ்சய் நிற்கவும் சாகித்யாவிற்கு வெறுத்து போனது. சஞ்சயை ஒரு கணம் வைத்த விழி எடுக்காமல் பார்த்தவள், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சஞ்சய், இதை பத்தி நான் இனிமே நினைக்கிறதா இல்லை என்று நீச்சல் குளம் பக்கம் நின்றவனின் அருகில் வந்தவள். ஆள்காட்டி விரலை அவனின் நெஞ்சில் வைத்து தான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குத்தி, யூ நோ வாட் சஞ்சய், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இதை உங்ககிட்ட சொல்வேன்னு. பட் ஐ எம் சாரி. யார் எ கம்ப்ளீட் இடியட் என்ற 2 கரங்களாலும் அவனை பலம் கொண்ட மட்டும் பிடித்து குளத்திற்குள் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்றாள். நல்ல நீச்சல் தெரிந்தவன் என்பதால் சஞ்சய் சட்டென்று நீரின் மேலே வந்தான். ஹேய் உன்ன என்று அவன் குரல் கொடுக்க அதை கேட்க சாகித்யா அங்கில்லை. என்ன அழுத்தம் அவளுக்கு! செய்வதையெல்லாம் செய்துவிட்டு என்று பற்களை கடித்து கொண்டு மேலே நீர் சொட்ட சொட்ட எழும்பி வந்தவன் அங்கிருந்த சேரை எட்டி உதைத்தான். கால் வலிதான் மிச்சம். ச, உள்ளே போனால் இருக்கிற கோபத்திற்கு எதையாவது எடுத்து உடைத்தாலும் உடைத்து விடுவோம் என்று அங்கேயே உட்கார்ந்தான் சஞ்சய். கடுங்கோபத்துடன் உள்ளே சென்ற சாகித்யாவிற்கு கண்களை கண்ணீர் மறைத்தது. கோபத்துடன் அதை துடைத்தவள். நான் எதுக்காக அழணும்? ராஸ்கல், இடியட், அவன்தான் அழணும். கண் முன்னே இருக்கிற உண்மையை தெரியாம இவனெல்லாம் எப்படித்தான் கேஸ் எடுத்து வாதாடுவானோ என்று அவனை மனம் குளிர திட்டி தீர்த்தாள். ஆனால் எப்பொழுதும் மனம் மட்டும் குளிராமல் சூடாகவே இருந்தது. எதையோ நினைத்து மனம் ஏங்கியது. ஏண்டா ஏண்டா என்று மீண்டும் மீண்டும் மனம் உலைக்களமாக கொதித்தது. எல்லாவற்றையும் விட தன்னை நம்பவில்லை என்ற வேதனைதான் அதிகம் இருந்தது. தன் தந்தையை பார்க்க வேண்டும் போலிருக்க ஃபோன் செய்தாள். அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா, இங்க வரீங்களாப்பா என்ற குரலில் தன் வருத்தம் தெரியாது மறைத்தபடி கேட்டாள். நான் நல்லா இருக்கேன்டா, நேத்து தாம்மா பார்த்தோம், அதுக்குள்ள என்னடா என்றார் ராமச்சந்திரன் சிரிப்புடன். என்னப்பா, நேத்து தானே சொன்னீங்க, உனக்கு எப்ப பார்க்கணும் போல இருக்கோ சொல்லு, நான் வரேன்னு. அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களேப்பா என்று செல்லம் கொஞ்சினாள். அதுக்கு இல்லடா, மாப்பிள்ளை ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாருன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு மதியம் வர்றேன், சரியாம்மா? அப்போ வச்சுடவாடா என்ற போனை வைத்தார் சந்திரன். ராமச்சந்திரன் வந்ததும் அவரை ஓடி சென்று வரவேற்றவளுக்கு கண்ணீரை அவரிடமிருந்து மறைப்பது பெரும் பாடாக இருந்தது. சமாளித்து நிமிர்ந்தவள், வாங்கப்பா, இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க என்று சிணுங்கினாள். போட்டது போட்டபடி வர முடியாதேம்மா. சஞ்சய் எங்கடா, வீட்டில் இல்லையாடா என்று விசாரித்தார். ஸ்டடி ரூம்ல இருக்காருப்பா, ஏதோ ரெஃபர் செய்யணும்னு சொன்னார், இருங்க கூப்பிடுறேன் என்று காலையில் இருந்த இருவரும் எலியும் பூனையுமாக இருப்பதை மறைத்து கூறினாள். ஸ்டடி ரூமில் இருக்கும் இன்டர்காம் ஒலி எழுப்ப அதை எடுத்த சஞ்சய், என்ன என்று கடித்து துப்பினான். என்னோட அப்பா வந்திருக்கார் என சாகித்யா மொட்டையாக கூறவும், இதோ வரேன்னு சொல்லு என்று ரிசீவரை கீழே வைத்தான். காலையில் நீச்சல் குளத்தில் சாகித்யாவின் புண்ணியத்தால் இன்னொரு முறை குளித்தவன் நேராக ஸ்டடி ரூமுக்கு வந்து தஞ்சம் புகுந்து கொண்டான். சாகித்யா ஒரு முறை உணவுண்ண அழைத்தும் போகவில்லை. அதற்கு மேல் சாகித்யாவுக்கு இருந்த கோபத்தில் மேலும் வற்புறுத்தாமல் விட பட்டினிதான். இப்போது முயன்று முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வந்து ராமச்சந்திரனை வரவேற்க சென்றான் சஞ்சய்.
வாங்க மாமா, எப்ப வந்தீங்க என்று பொதுவாக நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருந்தான். இப்பத்தான் வந்த சஞ்சய். சத்யா இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கா. உடனே இங்க நான் வரணும்னு அடம். உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாளா? எங்க நீங்க தான் அவளை கவனிக்கணும் போல என்று சிரிப்புடனே விசாரித்தார். சாகித்யா இருவருக்கும் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அங்கே இருந்த ஒற்றை சோஃபாவில் உட்கார்ந்ததை பார்த்து லேசாக புருவம் சுழித்தார் சந்திரன். அதை கவனித்த சஞ்சய் சாகித்யாவிடம் ஒரு பார்வையை வீசி அவள் உட்கார்ந்திருந்த ஒற்றை சோஃபாவின் கையில் உட்கார்ந்து அவள் தோளை சுற்றி தன் கரத்தை போட்டு அவள் அசையாதவாறு அழுத்தினான். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? சகி என்னை எப்படி கவனிச்சுக்கிறான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒரு தடவை குளிச்சிருந்தாலும் திரும்ப அவளே என்னை குளிக்க வச்சாதான் சகிக்கு நிம்மதினா பார்த்துக்கோங்க. இல்ல சகி என்று சந்திரன் பார்க்கும் வகையில் சாகித்யாவை நோக்கி ஒரு மோகன முறுவல் சிந்தி நகர துடித்த சாகித்யாவின் தோளை இறுக்கினான். ராமச்சந்திரன் கூச்சமாக ஒரு புன்னகையை உதிர்க்க சாகித்யாவிற்கு அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் குடித்த டம்ளரை உள்ளே வைத்துவிட்டு வரும் சாக்கில் அடுப்படிக்கு செல்ல சஞ்சய், வெட்கமாமா அவளுக்கு என்று சாகித்யாவின் காதில் விழும் வண்ணம் சத்தமாகவே சொன்னான். அடுப்படிக்கு சென்ற சாகித்யா பற்களை கடித்து, என்ன திமிர், செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு நடிப்ப பார். இவன் லாயரா போறதுக்கு பதிலா நடிகனா போயிருக்கலாம், இடியட் என்று சஞ்சய்க்கு லட்சார்ச்சனை செய்து கொண்டிருந்தாள். ஹாலில் இருந்த சஞ்சய் சஹி என்ற குரல் கொடுக்க தனிமையில் சாகித்யா என்று 8 முழத்திற்கு நீட்டியாகிறது. இப்போது அப்பாவின் முன்னிலையில் சகியாம் சகி என்று பொறுமிக் கொண்டே சென்றாள். அப்போ நான் கிளம்புறேன்டா சத்யா என்று சந்திரன் கூறவும், என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க, இருங்க எங்க கூட டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாம் என்றாள். இல்லடா, இன்னைக்கு நம்ம பக்கத்து தெரு கோயில்ல விசேஷம், அதனால விரதம் இருக்கேன். நாம எங்க போக போறோம், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், இப்ப போயிட்டு வரவா என்றார் சந்திரன். எதுல மாமா வந்தீங்க? நாங்களும் டின்னருக்கு வெளியே தான் போகணும், போகும்போது அப்படியே உங்களை டிராப் செய்து விடுறோம் என சஞ்சய் கூறவும் சரி என்று ஒப்புக்கொண்டார் சந்திரன். சந்திரனை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சாகித்யாவும் சஞ்சயும் ப்ளூ மூன் ஹோட்டலுக்கு அங்கு காத்திருக்கும் ஆச்சரியம் தெரியாமல் சென்றனர். ஹோட்டலுக்கு வந்தவுடன் இருவருக்கு முதல் முறை சந்தோஷமாக இங்கு வந்தது நினைவு வர காரை விட்டு நகராமல் இருந்தனர். சஞ்சய் சாகித்யாவை பார்க்க அவள் சட்டென்று காரை விட்டு இறங்கி உள்ளே சென்றாள். உள்ளே யாழினி எங்கே என்று தேட அவள் அன்று இவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த டேபிளில் அமர்ந்திருந்தனர். தன் விதியை நொந்தவாறே யாழினியை நோக்கி சென்றாள் சாகித்யா. ஹே தியா, வா வா, இப்பதான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னும் காணமேன்னு. இவர் தான் என்னோட உட்பி, பேரு விஷால். விஷால், இது மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேரு சாகித்யா என்று அங்கிருந்த இன்னொரு நபரை அறிமுகப்படுத்தி வைத்தாள் யாழினி. பரஸ்பர நல விசாரிப்பு முடித்து யாழினி, எங்க உன்னோட கணவர் தியா, அவரையும் அழைச்சுக்கிட்டு வர சொன்ன இல்ல என்று கேட்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல், இல்லையாள், அவருக்கு கொஞ்சம் அவசர வேலை வந்துடுச்சு, அதான் வர முடியல என்று சொல்லி முடிக்கும் முன் அங்கு வந்த சஞ்சயை இரு கரம் பற்றி ஹாய் சஞ்சய் என்று வரவேற்றான் விஷால். அவள் சொன்னதை கேட்டிருந்த சஞ்சய், என்ன சகி, உன் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு அதுக்குள்ள வந்துட்டியா என்று கேட்டு விஷாலின் புறம் திரும்பி, ஹாய் விஷால், கங்க்ராட்ஸ் மேன், என்ன உன்னோட உண்மையை அறிமுகப்படுத்த மாட்டியா? சரி, நானே என்னை பற்றி சொல்லிக்கிறேன். ஹலோ மிஸ் யாழினி, ஐ எம் சஞ்சய், என் ஒய்ஃப் உங்கள் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் உங்கள் தம்பி ஆக போகிறவர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சாகித்யாவுக்கு இவன் எங்கே இங்கே இந்த டேபிளுக்கு வந்தான் என்றதன் மர்மம் புரிய அமைதி காத்தாள். சஞ்சயையும் சாகித்யாவையும் மாறி மாறி பார்த்த யாழினி, ஹலோ சஞ்சய், என்னதியா, உங்க ஆத்துக்காரருக்கு வேலை இருக்கு, அதான் வர முடியலைன்னு சொன்ன, உன்னை விட்டு இருக்க முடியாம உன் பின்னாடியே வந்துட்டாரா என்று கண் சிமிட்டி கேலி செய்தாள். உன் புனைந்து கூறும் திறமையை இங்கேயும் காட்டிட்டியா சகி என்று சாகித்யாவிற்கு மறைமுகமாக ஒரு கூட்டு வைத்துவிட்டு, அதில்ல மிஸ் யாழினி, நான் கார் பார்க் செய்துவிட்டு வரும்போது என் சீனியரிடமிருந்து உடனே வர சொல்லி பிஸ்னஸ் கால், அதை பேசிட்டு வரதுக்குள்ள கோபத்தில் உள்ள வந்துட்டாங்க மேடம், வேற ஒன்றும் இல்லை என்றான் சஞ்சய். என்னடா சஞ்சய், உன் ஹனிமூன் பீரியட்ல கூட கால் செய்கிறாங்க, என்ன கேஸ்டா என்று ஆர்வமாக கேட்டான் விஷால். நகரின் முக்கியமான டிடெக்டிவ் ஏஜென்ட்டில் ஒருவரான விஷாலுக்கு சஞ்சயின் கேஸ் விஷயத்தில் ஆர்வம் எழுந்ததில் எந்த ஆச்சரியமும் தேவையில்லை. ரொம்ப முக்கியமான கேஸ் விஷால், திடீர்னு வந்துடுச்சு. எங்க முக்கியமான கிளையண்டோட ஒய்ஃப் அவங்களோட முன்னாள் காதலனோட
பாதி பிசினஸையும் பாதி பிசினஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதான் உடனே ஃபோன் பண்ணி பேசுனாங்க. இல்லைன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாதுடா விஷால். சும்மாவா சொன்னாங்க? கடலை விட ஆழம் பொண்ணுங்க மனசுன்னு. பெண்டாட்டிய நம்பி ஷேர்ஸ் எழுதி வச்சுட்டு பொண்ணுங்களையே நம்பக்கூடாதுன்னு புலம்புறார் என்று நிஜமாகவே தனக்கு வந்த ஃபோன் கால் பற்றி சஞ்சய் விவரித்து கொண்டிருக்க, சாகித்யா அவன் வேண்டுமென்றே அவளை குற்றம் சாட்ட, அது இன்னொரு வழியென்றே நினைத்து ஆத்திரம் அடைந்தாள். ஒரே அடியா அப்படி பொதுப்படையா சொன்னா எப்படி சஞ்சய்? எல்லா வகை மனிதர்களும் எல்லாவற்றிலும் தான் இருக்காங்க என்று சஞ்சயின் புறம் கோபப் பார்வையை வீசியவாறே சொன்னாள் சாகித்யா. பொதுப்படையா சொன்னதுதான் தப்போ? ஒருத்தரை மட்டுமே சுட்டி காட்டி இருக்க வேண்டுமோ என்று சாகித்யாவிடம் இரு பொருள்பட அலட்சியமாக சொல்லிவிட்டு, சரி சரி அதை விடு விஷால், நாம இங்க நல்ல விஷயம் பேசி கொண்டாட வந்திருக்கோம். எங்க கேஸு எப்பவும் இருக்கிறது தான். அப்புறம் சொல்லு விஷால், நீங்க 2 பேரும் எப்போ எங்க பார்த்தீங்க என்ற பேச்சை திசை திருப்பினான். எங்களோடது பெரியவங்க பார்த்து செஞ்சு வைக்க போகும் திருமணம்தான். உங்களோடது மாதிரி தான் சஞ்சய். நாங்க ஆக்சுவலா உன் ஒய்ஃப் சாகித்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும் என்று பதில் தந்தான் விஷால். யாழினி தோழியின் கையை பற்றி அழுத்த சாகித்யாவை நன்றியுடன் பார்த்தான் விஷால். ஒன்றும் புரியாமல் சஞ்சய் அனைவரையும் மாறி மாறி பார்க்க, விஷால் யாழினியின் கரத்தை ஏந்தி கொண்டு, ரொம்ப குழம்பாதடா சஞ்சய், சிஸ்டர் தான். யாழினி முதலில் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவை லவ் செய்யும் பொழுது யாழினிக்கு அட்வைஸ் செய்திருக்காங்க. அவன் வேண்டாம், மோசமானவனா தெரியறான்னு விட்டு வர சொன்னதுடன் அவனையும் போய் மிரட்டி இருக்காங்க. அவங்க அப்படி செய்யாம இருந்திருந்தா யாழினியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்திருக்கும் என்று சுருக்கமாக விளக்கிவிட்டு தன்னுடையவளின் கரத்தை மென்மையாக அழுத்தி சாகித்யாவின் புறம் ஒரு பொன் முறுவலை வீசினான் விஷால். சஞ்சய், ஓ சஹிதா அட்வைஸ் செய்ததா? ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் என்னவெல்லாம் என்கிட்ட சொல்லாம சர்வீஸ் செய்திருக்க சகி என்று கேலியாக கூறவும், சாப்பிட்டு கொண்டிருந்த சாகித்யாவிற்கு சஞ்சய் கேட்பது யாவும் கோபத்தீயை எண்ணெயை விட்டு வளர்க்க புரை ஏறியது. சஞ்சய் தன் கையருகில் இருந்த தன்னுடைய தண்ணீர் டம்ளரை அவளுக்கு நீட்ட, சாகித்யா அவனிடம் முறைப்பை செலுத்திவிட்டு யாருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் தன் டம்ளர் நீரையே பருகினாள். சொன்னாலும் கொஞ்சம் கூட நம்பாதவங்க கிட்ட என்ன சொல்றது? சொல்றதும் ஒண்ணுதான், ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான் என்று கண்ணில் மட்டும் கோபத்தை காட்டி நன்றாக புன்னகைத்து சொல்லிவிட்டு மற்றவர்களிடம், என்னை பத்தி நான் சொல்றத நம்ப மாட்டார், மற்றவங்க நீங்க சொல்றதனா நம்புவார் இல்ல சஞ்சய் என்றாள் சாகித்யா கிண்டலாக. கரெக்டான தியா, நம்மளை பத்தி நாமே என்ன சொல்றது, எப்படி சொல்றது, மற்றவங்க தானே சொல்லணும் என்று யாழினி கூறவும், சஞ்சய் சாகித்யாவை பார்த்து புருவத்தை ஏற்றி இறக்கினான். ஆனால் அதே சமயம், எங்க தியா ஒன்று சொன்னா நீங்க அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்பலாம் எனவும் இப்போது புருவத்தை ஏற்றி இறக்குவது சாகித்யாவின் முறையாயிற்று. ஓ, அது எனக்கு நல்லா தெரியுமே யாழினி, பெயரில் கூட சத்யா இருக்கே என்று சஞ்சய் சொன்னதன் உள் அர்த்தம் சாகித்யாவுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அதாவது பெயரில் மட்டும்தான் சத்தியம் இருக்கிறது என்று சாகித்யா புரிந்து கொண்டாள். இப்படியே ஒருவர் மற்றவரின் காலை வாருவதும் அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இரு பொருள்பட பேசுவதுமாக மீதி நேரமும் கழிய அங்கே ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் வெற்றி வாகைதான் இருவருக்கும் இல்லை. மாறாக இருவருக்குமே மற்றவர் கண்களுக்கு புலப்படாத காயங்களே மிச்சம். யாழினிக்கும் விஷாலுக்கும் தங்கள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இருவரிடமும் விடை பெற்று கொண்டு வரும்பொழுது இருவரும் அவரவர் எண்ணங்களில் மூழ்கி இருக்க காரில் சிறு நேரத்துக்கு பலத்த மௌனமே நிலவியது. அதை முதலில் கலைத்த சஞ்சய், ஸோ பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்திருக்க சாகித்யா, ஆனா உன்னை பாராட்டியே ஆகணும். காதலனை விட்டுட்டு வான்னு யாழினிக்கு அட்வைஸ், ஆனா மனைவியை பிரியாதேன்னு ரித்தேஷிடம் வேற அட்வைஸ், ஆனா ரம்யாவிடம் குழந்தை எதுக்குன்னு கேள்வி. அது எப்படி சாகித்யா ஒரே ஆள் வேற வேற அட்வைஸ் செய்ய முடியுது என்றான் நக்கலாக. சஞ்சயிடம் சொற்போர் புரிந்து உண்மையிலேயே மனதளவில் சோர்ந்துதான் போனாள் சாகித்யா. அந்த சோர்வில் லேசாக விரக்தி தோன்ற சிறிது நேரம் இடைவெளி கொடுத்து சஞ்சயை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்து, ஒரே பெண் எப்படி மகளா மனைவியா தோழியா தாயா மருமகளா மாமியாரா இருக்கிறாளோ அது மாதிரிதான். ஆனா இது உங்களுக்கு புரியாது சஞ்சய். புரியறதுக்கு முதலில் திறந்த மனசு வேணும்.
விட்டுடுங்க, இதை பத்தி மேலும் பேச வேணாம் என்று கோர்வையாக முடித்தாள். அவளது குரலில் ஒரு உணர்ச்சியும் இல்லாமல், நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை என்பதை வெளிக்காட்டி, இனி பேச ஒன்றும் இல்லை என்று கண்களை மூடி கார் சீட்டில் சாய்ந்து கொண்டாள் சாகித்யா. அவளை திரும்ப பார்த்தவன் ச்சு என்ற வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான். சாகித்யா ஏதாவது திரும்ப பதிலுக்கு பதில் பேசுவாள் என்று எதிர்பார்த்திருந்தவன் அவளின் இந்த அமைதியில் ஆடித்தான் போனான். அவன் ஒருவனே எத்தனை நேரம் தனியாக பேச முடியும்? சாகித்யா இல்லை இல்லை என்று வாதிடும் போது யோசிக்க தோன்றாதவன் இப்போது இந்த இரவின் அமைதியில் எண்ணங்கள் ஒன்றை ஒன்று மோத சஞ்சயும் மௌனம் காத்தான். வீட்டுக்கு வந்ததும் நீ இருந்தால் எனக்கென்ன என்ற மனநிலையில் இருவருமே முகத்தை திருப்பிக் கொண்டு வெவ்வேறு திசைகளில் சென்றனர். இப்படி வார்த்தைகளால் கணவன் மனைவி சீறிக்கொண்டு ஒருவர் மற்றொருவருக்கு உரைக்கும் வண்ணம் திருப்பிக் கொடுத்தாலும் சிறிதளவு கூட திருப்தியே அடையவில்லை. அதற்கு மாறாக வேதனையைத்தான் அதிகப்படுத்தி கொண்டனர். இன்னும் சொல்லப்போனால் வார்த்தைகள் ஏற்படுத்திய வலியை அனுபவிப்பதை விட தனிமையை விரட்டத்தான் மிகவும் கஷ்டப்பட்டனர். அதுவும் மனதை கவர்ந்தவர் அருகிலேயே இருக்கும் பொழுது உணர்ந்த தனிமையைத்தான் மிகவும் கொடுமையாக உணர்ந்தனர். உடையை மாற்றிய சஞ்சய் மனைவியை ஏறெடுத்து கூட பாராமல் கீழே இருக்கும் தாத்தாவின் அறைக்கு சென்றான். அங்கிருந்த சாய்வு நாற்காலியை பார்த்த பொழுது திருமண நாள் நினைவில் வர கை முஷ்டி அனிச்சையாகவே தொண்டை அடைப்பை சரி செய்யும் பொருட்டு இறுகியது. சாகித்யாவின் நினைவுகளே உயிரில் சர்வத்தையும் ஆக்கிரமித்திருக்கும் பொழுது சகியின் மீது கோபம் கொள்வது மனதை மிகவும் வருத்தியது. அங்கிருந்த ஆளுயர ஜன்னலில் வெளியே இருந்த தோட்டத்தை பார்த்தபடியே நின்று நிலவை வெறித்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் நிலவிய சாகித்யாவின் முகம் எட்டி பார்த்து புன்னகைக்க சஞ்சயின் உதட்டிலும் புன்னகை பிரதிபலித்தது. பௌர்ணமி நிலவை தன்னை மறந்து ரசித்தவனுக்கு சாகித்யாவை தவிர வேறெந்த நினைப்பும் இருக்கவில்லை. வானில் தெரிந்த நட்சத்திரங்களோ சஞ்சய் மனைவியின் நினைவில் நிலவை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை புகைப்படம் எடுப்பது போல் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. இதமான தென்றல் பூக்களின் நறுமணத்துடன் வருடி சகியின் சுகந்தத்தை நினைவுபடுத்த அவளின் அருகாமைக்காக சஞ்சயின் உள்ளம் வெகுவாக ஏங்கியது. ஏக்கத்தை அடக்கி கன நேரம் கூட இமைக்காமல் நிலவில் தெரிந்த சகியின் புன்னகையையே ரசித்து கொண்டிருந்தான். சஞ்சயின் மோன நிலையை கலைக்கும் விதமாக கரிய மேகங்கள் வானில் நடத்திய ஊர்வலம் நிலவின் அனுமதி இல்லாமல் நிலவை தழுவி சென்றது. தலையை உலுக்கிக் கொண்டு நிகழ்காலத்திற்கு வந்த சஞ்சய் நிலவை பார்த்த பொழுது அதன் புன்னகை மறைந்ததைப் போல இருந்தது. நிலவின் புன்னகையை கலைத்த மேகத்தின் மேல் சஞ்சய்க்கு ஆத்திரமாய் வந்தது. என்ன சஞ்சய், மேகம் மேல கோபம் வருதா? தாத்தாவின் குரல் கேலியாய் வினவியதை போல் உணர்ந்தான் சஞ்சய். சஞ்சய் ஆமோதிப்பதைப் போல் மௌனத்தையே விடையாகத் தர, பார்க்க போனா உனக்கு நிலா மேலதான கோபம் வந்திருக்கணும் என்று மட்டும் அடுத்ததாக கேள்வி பிறந்தது. நிலா என்ன செய்யும், மேகம்தான் என்று தொடங்கியவனால் முடிக்க முடியவில்லை. மனதில் சகியின் கலங்கிய கண்களும் வேதனை படிந்த முகமும் மனத்திரையில் தெரிய, இன்னசென்ட் until proven guilty, but I am a guilty person in your eyes என்ற வார்த்தைகளே எதிரொலித்த வண்ணம் இருந்தது. குற்றம் நிரூபிக்கும் வரை அனைவருமே நிரபராதி, ஆனால் உன்னுடைய கண்களுக்கு நான் குற்றவாளியாக தெரிகிறேனே என்று சாகித்யா கேட்ட பொழுது உணராத வேதனையை இந்த தருணத்தில் உணர்ந்தான். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அப்படி இருக்கும் வகையில் விசாரித்த விதமே குற்றவாளி என்ற கண்ணோட்டத்தில் தானே, அதாவது சகி உண்மையை மறைப்பதாகத்தான் யோசித்து கொண்டிருந்தோமே தவிர வேறு வகையில் சிந்தனையை செய்யவில்லையே என்பதை தாமதமாகத்தான் மனம் சுட்டி காட்டி சூடு வைத்தது. உங்களுக்கு பூரணி இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியமில்லை ஜெய் என்று சொன்னதன் பாதிப்பு மேலும் சஞ்சயை உலுக்கியது. தெளிவான மனநிலையில் சிந்தனை செய்யும் பொழுது தான் செய்த தவறு விளங்கியது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் வார்த்தையை கொட்டி தீர்த்து விட்டேனே என்று வருந்தியவனுக்கு சகியின் மேல் என்னதான் கோபம் என்ற கேள்வியும் பிறந்தது. சகி சொல்வது போல் அவள் மேல் சந்தேகமா என்ற மனதில் தோன்றிய வினாடியில் இல்லை என்ற பதிலும் உடனே வந்தது. சந்தேகம் என்றால் முதல் முறை புகைப்படத்தை பார்த்ததும் தானே கோபம் வந்திருக்க வேண்டும். அப்பொழுது யாரோ கிறுக்குத்தனமாக செய்யும் வேலை என்று
புறம் தள்ள முடிந்தவனால் இம்முறையும் அப்படி ஏன் செய்ய முடியாமல் போனது? இப்பொழுது ஏன் இத்தனை கோபம்? அவளை காயப்படுத்த வேண்டும் என்ற ஆத்திரம் என்று மேலும் ஆராய்ச்சி செய்த பொழுது கிடைத்த விடை சஞ்சய்க்கு உவப்பானதாக இல்லை. இந்த கோபம் அதிகப்படியான காதலால் எழுந்த பொசசிவ் குணத்தால் வந்த கோபம்தான் என்று காலம் கடந்து தோன்றியது. புகைப்படங்களுடன் சகிக்காக கொடுத்த ஸ்பெஷல் பரிசு கையில் கிடைத்ததும் தான் இந்த கோபம் என்ற முடிவுக்கு வந்தான். ஒருவேளை அவை எல்லாம் தனித்தனியாக அவன் கையில் கிடைத்திருந்தால் என்ன செய்திருப்பானோ? ச திருடியவனுக்கு தண்டனை கொடுக்காமல் திருடு கொடுத்தவங்களுக்கு தண்டனை என்று நியாயம் பேசினேனே என்று வெகுவாக வருந்தினான். ஒருவேளை அதனால் என்றெல்லாம் யோசிப்பது இப்பொழுது அறிவீனம் என்று யோசித்தவன் தேர் வில் பி ஈஃப் அண்ட் பட் ஆல்வேஸ் என்று உறக்கமே சொல்லிவிட்டு இனிமேல் நடக்கப் போவதை பற்றி யோசனை செய்ய தொடங்கினான். விலை மதிப்புள்ள பொருளை அடிப்படையாக வைத்து விலை கொடுத்து வாங்க முடியாத காதலை தொலைத்து நிற்கின்றேனே என்ற சிந்தனை காலம் கடந்து தோன்றியது. உணவு செல்லவில்லை சகியே, உறக்கங்கொள்ளவில்லை, மனம் விரும்பவில்லை சகியே, மலர் பிடிக்கவில்லை, குணமுறுதி இல்லை, எதிலும் குழப்பம் வந்ததடி, கணமும் உளத்திலே சுகமே காண கிடைத்ததில்லை. பாரதியார் இவனுக்காகவே எழுதி வைத்தார் போலும் குணமும் உறுதியில்லை, குழப்பம் வந்ததடி என்று. சஞ்சயின் சிந்தனை ஓட்டத்தை தடை செய்யும் விதமாக அரை கதவு தட்டும் ஓசை கேட்டது. சாகித்யா அவனிடம் போனை கொடுத்து விட்டு, மனோ லைனில் இருக்கா, அத்தை உங்க கூட பேசணும்னு சொல்றாங்க என்ற குரலில் மட்டும் இனிமையுடன் சொன்னாள். போனை வாங்கி ஹலோ என்று வெகுவாக முயன்று சாதாரணமான குரலில் துவங்கி பேசினான் சஞ்சய். மறுமுனையில் மனோ, என்ன சஞ்சய் எப்படி இருக்க என்று விசாரித்தாள். நான் நல்லா இருக்க மனோ, சொல்லு என்ன விஷயம்? நானும் சகியும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணலாம்னு இருந்தோம். ஏதாவது பிரச்சனையா சஞ்சய் என்று மெல்லிய குரலில் குழப்பத்துடன் கேட்டாள் மானசா. இங்கு எல்லாம் சுகமே என்று உணர்த்தும் விதமாக, இன்னைக்கு மாமா இங்க வந்திருந்தாங்க மனோ, அவரை கொண்டு போய் விட்டுட்டு ப்ளூ மூன் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். உனக்கு விஷால் தெரியும் தானே? அவனுக்கு கல்யாணம் உறுதியாகி இருக்கு. யார் தெரியுமா பொண்ணு? நம்ம சகியோட ஃப்ரெண்டு யாழினி தான் என்று கூறினான் சஞ்சய் ஓரளவு தெளிவான குரலில். அப்புறம் எதுக்கு துர்வாச முனிவர் கோலம் என்று கேலியாக கேட்டாள் சகோதரி. ஓ, தாத்தா ரூம்ல இருக்கிறேன்னால இந்த விசாரணையா? ஒண்ணுமில்ல மனோ, சின்ன கேஸ் விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருந்த என்று சமாளித்தான். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையை தண்டோரா போட்டு அறிவிக்க முடியுமா என்ன? அவனது விளக்கத்தை அரை மனதாக ஏற்றவள், சஞ்சய் நீ சொல்றத நம்புற, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. கல்யாண வாழ்க்கை எப்போதும் மலர் தூவிய பாதையா இருக்காது. முள்ளம் இருக்கும், அதை பத்திரமா கடந்து போறோமா இல்ல காலில் லேசான புண்ணாக்க விடுறோமா இல்ல செப்டிக் ஆக்க விடுறோமாங்கிறது நம்ம கையிலையும் பார்வையிலையும் தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சஞ்சய் மறுமுனையில் அமைதி காக்கவும், அம்மா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஃபோன் பண்ண சொன்னாங்க, இரு அம்மா கிட்ட தர என்றாள். தமயந்தி நலம் விசாரணை முடிந்த பிறகு, சஞ்சய் லக்ஷ்மி அத்தை பையனுக்கு கல்யாணம் அடுத்த வாரம் வருது, அதுக்கு நீயும் சத்யாவும் போயிட்டு வந்துடுங்க. மறுமுகூர்த்தம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா கல்யாணமானவங்க இன்னொரு கல்யாணத்தை ஜோடியா பார்க்கணும். இதுவும் ஒரு சடங்கு தான். நான் சத்யா கிட்டையும் சொல்லிட்டேன், பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் சுருக்கமாக. சரிம்மா, நான் சகிகிட்ட எத்தனை நாள் லீவு எடுக்க முடியும்னு பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் என்று விட்டு மேலும் சிறிது நேரம் பேசி முடித்தான் சஞ்சய். அன்னையிடம் பேசி வைத்ததும் மீண்டும் சிந்தனை ஓட்டம் சகையின் திசையில் சென்றது. உணர்ச்சிகளின் பிடியில் மட்டும் இருந்து சிந்திக்காமல் தெளிவான மனநிலையுடன் முடிவெடுத்த பொழுது சஞ்சய்க்கு மெல்ல குற்ற உணர்ச்சி அதிகரிக்கத்தான் செய்தது. உங்களுக்கு நான் பொய் சொல்றத பத்தி கவலை இல்லை சஞ்சய், ஆனா நீங்க சந்தேகப்படுறதான் இப்படி பொய்யுங்கிற போர்வையில மறைச்சுக்கிறீங்க. வாதம் செய்பவர்களிடம் பேசலாம் சஞ்சய், விதண்டாவாதம் செய்தால் என்ன பேச முடியும்? சோ நான் பொய் சொல்றேன் என்றால் நீங்க உண்மை என்று எதை நினைக்கிறீங்க சஞ்சய்? உண்மையை நிரூபிக்க முடியாது சஞ்சய், பொய்யத்தான் அது பொய்யின்னு நிரூபிக்க முடியும். எவ்வளவு தெளிவாக சொன்னாள். இதை புரிந்து கொள்ளாமல் நான் பிடித்த பிடியிலேயே உறுதியாய் இருந்து விட்டேனே. இப்பொழுது மனம் விட்டு பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது விதி அவனை பார்த்து மௌனமாக
கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று சிரித்தது. ரஞ்சனியின் கால்கள் முன்னேற முடியாமல் தயக்கம் காட்டியது. நீ செய்து வைத்திருக்கும் முட்டாள்தனத்திற்கு இப்பொழுது தயக்கம் காட்டி என்ன பிரயோஜனம்? இந்த 2 நாட்கள் எவ்வளவு வேதனை அடைந்தார்களோ! ச்சு என்ற தன்னையே சாடியபடி மண்டையில் குட்டி கொண்டு வேகமாக சாகித்யாவை தேடி சென்றான் சஞ்சய். சாகித்யா தன்னுடைய பெட்டியில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்தபடியே சஞ்சய் பரிசளித்த சங்கிலியை தேடிக்கொண்டிருந்தாள். சகியின் மனதில் இருந்த கலக்கத்தை அவளின் முகத்தை பார்த்தே சஞ்சயால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சஞ்சய் அறைக்குள் வந்ததை உணர்ந்தும் தன்னுடைய தேடலை நிறுத்த தோன்றவில்லை. மனைவியின் முதுகையை விரைத்து கொண்டிருந்த சஞ்சய் மௌனத்தை கலைத்து சகி என்று அழைத்தான். அவனது சகியில் உள்ளம் ஒரு கணம் உருகினாலும் என்று மட்டும் சொன்னாள். உன் கூட பேசணும் சகி என்று எவ்வளவு கனிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு கனிவாக சொன்னான். என்றுதான் அதற்கும் பதில் வந்தது. அவள் முகத்தை கூட சஞ்சய் புறம் திருப்பாமல் இருக்கவும் பேசணும்னு சொல்றனே என்று அழுத்தமாக தொடங்கி மென்மையாக முடித்தான். கேக்குது சொல்லுங்க என்றவள் அவனது மௌனம் தொடரவும் முகத்தை திருப்பி பேசினாதான் கேட்கும் என்று சொல்ல வாயெடுத்து ஏனோ அவனது முகத்தில் தெரிந்த கலவையான உணர்ச்சியில் அமைதி காத்தாள். அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அருகில் இருந்த இருக்கையை காட்டி இங்கு உட்கார் என்று சைகையில் சொன்னான். அவள் நின்ற இடத்தில் இருந்து நகராமல் தோளை குலுக்கவும் வற்புறுத்தாமல் பேசுவதற்கு வசதியாக லேசாக தொண்டையை செருமிக் கொண்டான் சஞ்சய். சோடா எதுவும் ஐயாவுக்கு வாங்கி வந்து வைக்கணுமோ என்பது போல் பார்வையை வீசி சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் சாதாரணமாக. உணர்ச்சி கொதிப்பில் நிறைய பேசிட்டேன். இப்ப தெளிவா சிந்திக்கும் பொழுது குற்ற உணர்ச்சியில பேச்சே வரமாட்டேங்குது சகி. ஐ எம் ரியலி சாரி என்றான் சகியின் கண்களை நோக்கி. அவன் சொல்வது நிஜம்தானா என்று சில நொடிகள் நம்ப முடியாமல் கண்களை விரித்தாள் சாகித்யா. குற்றம் சாட்டும் பொழுது கணவனுக்கு சரிக்கு சரியாக பதில் தந்தவள் அவன் மன்னிப்பு வேண்டும் பொழுது ஏனோ மௌனத்தையே தந்தாள். மௌனம் மகிழ்ச்சியான தருணத்தில் சம்மதத்திற்கு அறிகுறி, ஆனால் மனக்கசப்பு காலத்தில் அது மறுப்பிற்கு அறிகுறி அல்லவா? சஞ்சய்க்கு அவளது மௌனம் மேலும் வேதனைப்படுத்தியது. யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்வது மாதிரி காதல் முத்தி கண்டதையும் விசாரணை என்ற பெயரில் உளறி கொட்டி ஆகிவிட்டது. இதில் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சொன்னதும் சகி சகஜமாக வேண்டும் என்று எப்படி நினைக்க முடியும் என்று மனதிற்குள் ஆழ பதித்து கொண்டான். சாரி சகி, கையில் அந்த செயினை பார்த்ததும் ரொம்ப எமோஷ்னலா பேசிட்டம்மா. எனக்கே யோசிச்சு பார்த்தா நீ சொல்றத நம்பாம முட்டாள்தனமா நான் நடந்திருக்கேன்னு புரியுது என்று சொல்லும் பொழுது தொண்டை அடைக்கவும் அப்படியே நிறுத்திவிட்டான். தன்னை சகஜமாக்கி கொள்ள கண்களை மூடி கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டு 2 நிமிடங்கள் அமர்ந்தான். கண்களை திறந்து பார்த்த பொழுது சாகித்யா இருந்த இடம் வெறுமையாக இருந்தது. கலவரமான முகத்துடன் இதய துடிப்பு அதிகரிக்க பார்வையை சுழற்றியவனுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தவளை பார்த்ததும் தான் நிம்மதி பிறந்தது. நிம்மதி பிறந்ததில் பெருமூச்சை வெளியேற்றியவனிடம் ஏன் என்ற புருவத்திற்கு மத்தியில் முடிச்சுடன் ஒற்றை வார்த்தையில் கேள்வி கேட்டாள். லவ் ட்ரோவ் மீ கிரேசி என்று சுருக்கமாக அவன் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை விளக்கினான். காதல் தன்னை பைத்தியமாகிவிட்டது என்று மனைவியிடம் பரிபூரணமாக ஒத்துக்கொண்டான் சஞ்சய். அதே அளவு காதல் தானே சகியும் அவனிடம் கொண்டிருக்கிறாள். இருவரின் மௌனமும் சிறிது கணங்கள் தொடர சாரிமா என்றான் குரல் கரகரக்க. சாகித்யா மேலும் மௌனமாக இருக்கவும் சஞ்சய் ப்ளீஸ் சகி, ஏதாவது பேசு, சண்டை போடு, ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுனேன்னு கத்து, இப்படி அமைதியா இருக்காத, எனக்கு பயமா இருக்கு என்றான் சகியின் கரங்களுடன் கோர்த்து கொண்டு. தயக்கத்துடன் கைகளை விடுவித்த சகி கோபம் இருந்தா மன்னிச்சுடலாம் சஞ்சய், ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிறது கோபம் இல்ல, வருத்தம்தான். எமோஷ்னலா பேசினது எல்லாம் மறக்க முடியலையே, பரஸ்பர நம்பிக்கையே இல்லை என்பதுதான மனசுல வடு மாதிரி இருக்கு என்ற வார்த்தைகளால் சொல்லும் பொழுது உள்ளத்தில் குமுறினாள் சாகித்யா. பார்வையாலேயே சஞ்சய் சமாதானம் சொல்ல சாகித்யா தொடர்ந்து நாளைக்கு நமக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் என்று சொல்லும் பொழுது அவசரமாக அவளது வாயை கைகளால் மூடினான்.
வேண்டாம் சகி, இன்னொரு முறை அந்த மாதிரி பேச்சுக்கு கூட சொல்லாத என்றான் கெஞ்சுதலாக. அவனுடைய கைகளை பிரித்தவள், நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாது சஞ்சய். இமெயில், செல்போன், குரியர்னு இத்தனைக்கு பிறகும் இதையெல்லாம் செய்யும் நபர் சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்தது வேறு ரூபத்தில் அதிர்ச்சி வந்தால் உங்களுக்கு மனசில் சின்னதாக உறுத்தல் வரலாம். அது இயற்கைதான். அந்த சமயத்தில் உங்களுக்கு வெளிப்படையா அந்த உறுத்தலை சொல்லாமல் இருக்க தயக்கம் எழவும் வாய்ப்பிருக்கு சஞ்சய் என்று சொல்வதை அமைதியாகவே கவனித்தான். சாகித்யா இவ்வளவு தெளிவாக பேசும்போது சஞ்சயால் மறுத்து பேச இயலவில்லை. கிவ் மீ எ சான்ஸ் என்று மட்டும் சொல்லிவிட்டு தலையை கோதிக்கொண்டான். தேர் இஸ் நத்திங் பிளாக் ஆர் நத்திங் ஒயிட் சஞ்சய். அப்படி இருப்பது எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான். எல்லா மனிதர்களுமே பல வர்ணங்களின் ஷேட்ஸ் தான். உண்மையை நிரூபிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா இப்போ உங்ககிட்ட இருக்க போட்டோஸ், செயின் எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு அந்த உண்மையை நிரூபிங்கன்னு தான் சொல்ற சஞ்சய். சின்ன உறுத்தல் கூட இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைனாலும் என்று இழுத்தாள் சாகித்யா. அவளது தயக்கத்தை பார்த்தவன், உறுத்தல் இல்லாம இருக்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப சரியானதுதான். மனமாற சொல்ற சகி. எனக்கு மேல சந்தேகம் இல்லை. இனிமேலும் வராது என்று உறுதியாக சொன்ன பொழுது சகியின் முகத்தில் விரக்தி புன்னகை பூத்தது. என் மேல இருக்கிற காதல் நடந்ததுக்கு காரணம் சொல்றீங்க. ஆனா உங்களை அறியாமலே சந்தேகமும் இருந்திருக்கலாம் சஞ்சய். ஒரு தடவை என் மேல இருந்த காதலால் போட்டோஸ், இமெயில்னு உங்களால ஒதுக்க முடிஞ்சது. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒதுக்க முடியல. நம்ம எல்லோரும் மனித பிறவிகள் தானே. ஒதுக்க முடியாமல் போவது ஒன்றும் தப்பில்லை. நெருப்பில்லாமல் புகையுமான்னு யோசிக்கத்தான் தோணும். என்னோட வருத்தம் எல்லாம் நான் சொன்ன வாக்கை நம்பாமல் போனதுதான் என்று முடித்தாள். அவளது விரக்தி புன்னகையிலும் பேச்சிலும் மனம் வலித்தாலும் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கண்டுபிடித்து உண்மையை நிரூபிக்கிறேன் சகி என்று உறுதியான குரலில் சொல்லிவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான் சஞ்சய். சாகித்யாவிடம் உறுதியாக சொல்லிவிட்டு கையில் சிலவற்றை சேகரித்து கொண்டு அலுவலக அறைக்கு சென்றான் சஞ்சய். முதலில் தனக்கு இமெயிலில் வந்திருந்த புகைப்படங்களை உற்று கவனிக்கும் பொழுதே சில புகைப்படங்களை செல்போனில் எடுத்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். அந்த இமெயில் தன்னுடைய அலுவலக இமெயில் ஐடிக்கு வராமல் தனிப்பட்ட உபயோகத்திற்காக வைத்திருக்கும் பர்சனல் இமெயில் ஐடிக்கு வந்திருப்பதையும் குறித்து கொண்டான். சாகித்யா சஞ்சயுடன் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வந்திருந்த பொழுது அணிந்திருந்த இளமஞ்சளும் பச்சையும் கலந்த உடையில் தனியாக இருப்பது போன்ற 2 புகைப்படங்கள் உள்பட மற்ற புகைப்படங்களும் தெளிவில்லாமல் இருந்தன. அதாவது எங்கே எடுக்கப்பட்டது என்பதை மறைக்கும் பொருட்டு ஏதோ வேலை செய்திருந்தாலும் சாகித்யாவை நன்றாக அடையாளம் காண முடிந்ததை குறித்து கொண்டான். தன்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்த சாப்ட்வேரை வைத்து புகைப்படங்களில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடிகிறதா என்று முயன்று தோற்றான். அடுத்து செல்போனில் வந்திருந்த புகைப்படங்களில் இருந்தும் கூட உருப்படியாக தகவல் கிடைக்கவில்லை. செல்போனில் தகவல் வந்த செய்தியை பார்த்தவனுக்கு வியப்பாக இருந்தது. சஞ்சய் சென்னைக்கு வருகை தந்த பிறகுதான் செல்போனில் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது இதையெல்லாம் செய்யும் நபர் சஞ்சய் சென்னை வரும் தேதியையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். செல்போன் கையில் கிடைக்காததால் சஞ்சய்க்கு தகவலும் வந்தடையவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே திருமணத்திற்கு முன் வீட்டு எண்ணிற்கு பதிவான அழைப்புகள் நினைவில் வந்தன. ஒருவேளை ரங்கேஷுடன் திருமணம் நின்று போனதற்கு கூட இத்தகைய காரணங்கள் தான் அடிப்படையாக இருந்திருக்குமோ? திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்பது மட்டும் குறிக்கோளாய் இல்லாமல் நிம்மதியாய் இருக்க விடக்கூடாது என்ற எண்ணத்தினால் சதி வேலையில் ஈடுபட வைத்திருக்குமோ? எத்தனையோ விடை தெரியாத கேள்விகள் பிறந்த வண்ணம் இருந்தன. குரியரில் வந்த புகைப்படங்களை சாதாரணமாக பார்க்கும் பொழுது போலி என்று சொல்லவே முடியவில்லை. சஹியின் வார்த்தைக்கு கூடுதல் சான்றாக மனம் அவளுடைய ஹிப்ஹாப் நடனத்தையும் இணைத்து கொண்டது. இடையை அணைப்பது மாதிரி இருக்கும் புகைப்படத்தை பார்த்து தப்பா அனுப்பி வச்சிருக்கையே என்று தலையில் அடித்து கொண்டு போலியான புகைப்படங்களை பற்றி ஆராய்ச்சியை தொடர்ந்தான் சஞ்சய். சற்று நேரம் கழித்து சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக செல்போனில் தகவல் அனுப்பிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டான் சஞ்சய். ஆனால் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்குள் இல்லை என்ற பதிவு செய்யப்பட்ட செய்திதான் வந்தது. தகவல் அனுப்பலாம் என்று ஹாய் என்று தட்டி அனுப்பினான். அடுத்த 2வது நிமிடத்தில்
இவன் அனுப்பிய தகவல் ப்ளீஸ் செக் த நம்பர் என்ற செய்தியுடன் சஞ்சய்க்கே திரும்பி வந்தது. இவனுக்கு தகவல் அனுப்பியிருந்த இமெயில் அனுப்பிய முகவரியிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இப்படி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே விழலுக்கு இறைத்த நீராய் ஆனபோதுதான் பிரச்சனை நினைத்ததை விட பெரிதாக இருக்கும் போல் இருந்தது. இதுவரை ஒவ்வொன்றையும் தனித்தனியே அலசியவனுக்கு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி யோசிக்கவும் தோன்றியது. அப்படி யோசிக்கும் பொழுதுதான் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடிந்தது. எப்பேற்பட்ட திறமை வாய்ந்த திருடனும் ஏதாவது சின்ன குறிப்பை விட்டு வைப்பான் என்ற நம்பிக்கையில் சிந்தனையை தொடர்ந்தான். இமெயில், செல்போன், போன் என்று அனைத்து வகையிலும் திருமணத்தை நிறுத்த முயன்ற பின்னர் கார் பிரேக், தீ விபத்து என்று அதிரடியாக இறங்கியிருக்க வேண்டும். இமெயிலில் அனுப்பிய புகைப்படங்கள் சாதாரணமாகத்தான் இருந்தன. அதைவிட ஓரளவு மோசம் செல்போனில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள். ஆனால் இப்பொழுது குரியரில் அனுப்பியிருக்கும் புகைப்படங்கள் கேவலமாக இருந்ததை பார்க்கும் பொழுது அடுத்தது இதைவிட மோசமாக இருந்தால் என்ற நினைப்பு மேலும் கலவரமடைய செய்தது. அடுத்த அடி விழுவதற்குள் சுதாரித்தாக வேண்டும் என்பதையும் உறுதி செய்து கொண்டான் சஞ்சய். இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது தனக்கு தொழில்முறை எதிரியா அல்லது சாகித்யாவின் எதிரியா? அடுத்த நாள் இது தொடர்பாக செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து வைத்த பொழுது அறைக்கதவு தட்டும் ஓசை கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தான். வாசலில் நின்றிருந்த சகியை பார்த்ததும் கண்கள் விரிய, மணி 2 போகுது சகி, இன்னும் தூங்கலையா என்று வியப்புடன் கேட்டான் சஞ்சய். தூக்கம் வராமல் கண்களை மூடி படுத்திருந்தவளுக்கு சஞ்சய் உறங்க வரவில்லை என்பதை அறிந்ததும் முதலில் அலட்சியமாகவே படுத்திருந்தாள். நேரம் கடந்த பிறகும் எழுந்து செல்ல துடித்த கால்களை கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருந்தாள். அலுவலக அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து சிறிது நேரம் குட்டி போட்ட பூனை மாதிரி அறையை சுற்றி வந்தவள் தயக்கத்தை ஒதுக்கிவிட்டு சஞ்சயை தேடி சென்றாள். வெளியில் நின்று நோட்டம் விட்டவளுக்கு சஞ்சய் ஏதோ குறிப்பெடுத்தபடி பணியில் மூழ்கி இருப்பது தெரிந்தது. சஞ்சயின் விரிந்த கண்கள் சகிக்கு பல விஷயங்களை உணர்த்த மனதில் இருந்த இறுக்கம் குறையாமல் இருந்ததால் ஒருவேளை அங்கே வர பிடிக்காமல் இங்கேயே தூங்கிட்டீங்களோன்னு தான் பார்க்க வந்தேன் என்ற வார்த்தையில் சொன்னவள் மற்றபடி எதுவும் இல்லை என்று அலட்சியமாக பார்வையை வீசினாள். அவளது அலட்சியத்தில் சற்று சோர்ந்தவன் ஓ என்று விட்டு சில நொடிகளில் தன்னை சமாளித்து விட்டு கொஞ்சம் வேலை இருக்கு சகி, முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது சாகித்யாவின் பார்வை அருகில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களில் மேய்ந்தது. அவன் சொல்லாமலேயே என்ன வேலை என்பதை புரிந்து கொண்ட சாகித்யா பெருமூச்சை வெளியேற்ற, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் சகி, நாளைக்கு இது சம்பந்தமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியதா இருக்கு, சீக்கிரம் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் நல்லது என்று விளக்கமாகவே சொன்னான் சஞ்சய். ஓகே என்று தோளை குலுக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு சாகித்யா நகர முயல, ஒரு நிமிஷம் சகி என்று அழைத்தான். சாகித்யா என்ன என்று வினவ, அம்மா பெங்களூரில் கல்யாண விஷயமா இன்னைக்கு பேசினாங்க, இன்னும் 2 நாள்ல கிளம்பணும் சகி, உனக்கு ஓகேவா என்று கேள்வியுடன் நிறுத்தினான். பேச்சை வெகுவாக சுருக்கி கொண்டு இந்த நிலையில் வெளியிடத்திற்கு செல்வது கடினம்தான் என்றாலும் தமயந்தி கேட்ட பிறகு மறுக்கவும் சாகித்யாவால் முடியவில்லை. அத்தை சொல்றத மீற வேண்டாம், டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணட்டுமா அல்லது நீங்களே என்று முடிக்காமலேயே நிறுத்தினாள். நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி உதட்டோர புன்னகை சிந்தி தேங்க்ஸ் என்றான். அவனுடைய புன்னகை வசீகரமாயிருந்தாலும் எந்தவித உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் அமைதியாகவே வெளியேறினாள். சஞ்சய் இத்தனை தாமதமாக விழித்திருந்து பிரச்சனையை தீர்ப்பதை பற்றி யோசிப்பது சாகித்யாவிற்கும் சந்தோஷத்தை தந்தது. அதே பூரிப்பில் இதழில் பூத்த சின்ன சிரிப்புடன் உறங்கியவளையே மீதி இரவும் இமைக்காமல் ரசித்து கொண்டிருந்தவனை பற்றியும் அவள் அறியவில்லை. பாலும் கசந்ததடி சகியே, படுக்கை நொந்ததடி, கோலக் கிளிமொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி. பாரதியின் வரிகள் சிந்தனையில் வந்து செல்ல உறக்கம் சஞ்சயை விட்டு விலகி சென்றது. மறுநாள் காலையில் சகி உறக்கம் கலைந்து எழுந்த பொழுது சஞ்சய் வெளியே செல்வதற்கு தயாரான நிலையில் கிளம்பியிருந்தான். யோசனையுடன் சஞ்சயை ஏறிட, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குன்னு சொன்னனே சகி, மறந்துட்டியா? எனக்கு எப்பொழுது வேலை முடியும்னு தெரியல, நீ எனக்காக காத்திருக்காம சாப்பிட்டுட்டு மாமாவை பார்க்கணும்னா போய் வா. வர சகி
என்று விட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் கை அசைத்து செல்லும் வரை புரியாமல் நின்று கொண்டிருந்தவள் நேரத்தை பார்த்த பொழுது 7 மணி கடந்து சில நிமிடங்கள் ஆகியிருந்தன. இரவு எத்தனை மணிக்கு வந்து படுத்தானோ, எப்பொழுது எழுந்தானோ, காலையில் ஏதாவது சாப்பிட்டானா என்று சிந்தித்தபடியே காலை நேரத்து கடன்களை முடித்தாள். பூஜை அறைக்கு சென்று பூஜையை முடித்துவிட்டு வந்தால் வீட்டில் தனிமை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தவள் தன்னுடைய அறைக்கு சென்று ஒழுங்குபடுத்த வேண்டிய பொருட்களை எடுத்து வந்தாள். கை அதன் வேலையை செய்ய, மூளை மட்டும் சஞ்சய்க்கும் அவளுக்கும் நடந்த பிரச்சனை குறித்தே வட்டமிட்டு கொண்டிருந்தது. பின்னர் கடமைக்கு காலை உணவை தயாரித்து உண்டவள் கையில் கிடைத்த கதை புத்தகத்தில் மூழ்கி தற்காலிகமாக சிந்தனையில் இருந்து விடுபட்டாள். காலையில் முதல் வேலையாக கார் சர்வீஸ் ஸ்டேஷனில் விசாரித்த சஞ்சய்க்கு உருப்படியாக எந்த தகவலும் கிடைக்காமல் இப்பொழுது குரியர் ஆபீஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தான், நெஞ்சம் நிறைந்த நம்பிக்கையோடு. தனக்கு பார்சலுடன் வந்த விலாசம் மற்றும் ரசீது விவரங்களுடன் அங்கிருந்த பணியாளிடம், எனக்கு இந்த அட்ரஸ்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, கொஞ்சம் இந்த பார்சல் எந்த பிரான்ச்ல இருந்து அனுப்பியிருக்காங்க, இதை அனுப்பினவங்க பத்தி வேற எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா என்று கேள்விகளை அடுக்கினான். சார், இந்த விபரமெல்லாம் நீங்க போலீஸா என்று பவ்யமாக கேட்டார் குரியர் ஆபீஸில் இருந்த பணியாள். நான் ஒரு லாயர், இந்த பார்சலை எனக்கு அனுப்பினது யாருன்னே தெரியல என்றான் கூர் பார்வையை செலுத்தி. கொஞ்சம் உட்காருங்க சார், முதல்ல இந்த ரசீதை வச்சு எந்த பிரான்ச்ல இருந்து வந்ததுன்னு பார்க்குறேன். நாங்களும் இந்த மாதிரி பொய் அட்ரஸ் கொடுத்து பார்சல் அனுப்புறவங்களை தடுக்க முயற்சி எடுக்கிறோம், அப்படி இருந்தும் ஏதாவது இந்த மாதிரி நடந்துடுது என்று புலம்பியபடியே ரசீதில் இருந்த எண்ணை குறித்து கொண்டார். 10 நிமிடங்கள் சென்று வந்தவர், இந்த பார்சல் பாரிஸ் கார்னர் பிரான்ச்ல ரிசீவ் ஆகி இருக்கு, நீங்க அங்க போய் விசாரிச்சா ஏதாவது விபரம் தெரியும் சார் என்றார். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துவிட்டு பாரிஸ் கார்னர் அலுவலகத்துக்கு சென்றவனுக்கு மோதிக்கொண்டிருப்பது பலம் பொருந்தியவனுடன் என்பதற்கு மேலும் ஒரு சான்றுதான் கிடைத்தது. அங்கே இருந்தவரிடம் கேட்டாலும் ஒரு தகவலும் பெயரவில்லை. ஆளை பார்த்தால் அடையாளம் காட்ட முடியும் என்றார் அங்கே இருந்த பணியாள். கொரியர் அனுப்புறவங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார், ஆனா இந்த பார்சல் அனுப்பும்போது வந்தவன் முதல்ல அனுப்புனர் முகவரியை எழுதவே இல்லை. நான் அதை பற்றி கேட்டதும் தான் எழுத மறந்துட்டேன்னு சமாளித்து என்னோட பேனாவை வாங்கி எழுதினான் சார். அதுவும் இல்லாமல் அந்த ஆள் பார்த்த பார்வையே சரியில்லை. எங்கள் ஆஃபீஸில் அன்னைக்கு ஒரு ரெகுலர் லேடி கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்கள அவன் பார்த்த பார்வையும் நடந்துக்கிட்ட முறையும் சரியில்லை. ஆனால் ஆள் மட்டும் நல்ல வாட்டசாட்டமாக இருந்தான். இவனை சீக்கிரம் அனுப்பிவிட வேண்டி நான் சரியாக சில்லற பார்க்காம நிறைய கொடுத்துட்டு எங்கள் ஓனர்கிட்ட நான் சொந்த காசில் தண்டம் அழ வேண்டியதாக போச்சு என்று புலம்பினார். வேற எதுவும் பார்சல் அனுப்பும்போது கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா? கையெழுத்து எதுவும் வாங்கல சார், ஆனால் ஜஸ்ட் என்கேன்னு இனிஷியல் மட்டும் அட்ரஸில் இருந்ததை பார்த்துட்டு ரசீது போடும்போது நான் தான் பேரை கேட்டேன். நந்து, ஆனால் என்கேன்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லிட்டான் சார். இப்போ ஓனர் வர நேரம், இது மாதிரி பிரச்சனைன்னா என் வேலையே போயிடும் சார் என்று தனக்கு நினைவில் இருந்ததையெல்லாம் சொல்லி முடித்ததும் மறைமுகமாக கிளம்ப சொல்லி கோரிக்கையையும் வைத்தார் குரியர் ஆஃபீஸில் இருந்த பணியாள். சரி, கடைசியா ஒரு விஷயம், அவனை மறுபடியும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என்று தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு திரும்பினான். ஆனால் இப்போது கூரியர் அனுப்பியவனை எங்கு போய் திரும்ப பிடிப்பது? அட்ரஸும் இல்லாமல் செல்போன் நம்பரும் இல்லாமல் இனி என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் குழம்பி பின் கடைசி முயற்சியாக கங்காம்மாவின் நினைவு வர ராமச்சந்திரனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க என்று பொதுவாக சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் மாமா, என்னோட ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கான், அவன் வீட்டு வேலைக்கு நம்பிக்கையான ஆள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சகிக்கு கங்கம்மாவுடைய ஞாபகம் வந்துடுச்சு. ஒருவேளை அவங்களால வேலைக்கு வர முடியுமான்னு கேட்டு பார்க்கலாமே, அப்பா கிட்ட அட்ரஸ் கேளுங்கன்னு சொன்னாள். அதான் உங்ககிட்ட அவங்க விலாசம் ஏதும் இருக்கான்னு கேட்கத்தான் ஃபோன் செய்தேன் என்று விளக்கினான் சஞ்சய். பெங்களூர் அட்ரஸ் எனக்கு தெரியாது சஞ்சய், இங்கிருந்து அவங்க வீட்டு அட்ரஸ் தான் எனக்கு தெரியும் எனவும் அந்த முகவரியை அவரிடம் வாங்கி கொண்டு அங்கே சென்று விசாரித்தான். அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து பெங்களூரில் கங்கம்மாவின் முகவரியை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான் சஞ்சய். சாகித்யாவிற்கு வீட்டில் நேரம் போகாமல் இங்கே இருப்பதை அங்கேயும், அங்கே இருப்பதை இங்கேயுமாக வீட்டை தலைகீழாக மாற்றி கொண்டிருந்தாள்.
அப்படியும் வேண்டாத எண்ணங்கள் வர யாழினியுடன் பேசலாம் என்று அவளுக்கு ஃபோன் செய்ய லைன் கிடைக்கவில்லை. 2 முறை முயற்சி செய்துவிட்டு தன் தந்தைக்கு செய்யலாம் என்று ராமச்சந்திரனுக்கு ஃபோன் செய்தாள். என்னம்மா சத்யா, இப்பதான் மாப்பிள்ள சஞ்சய் ஃபோன் செய்தார், கங்கம்மா அட்ரஸ் கேட்டு. அதுக்குள்ள நீ செய்கிற. நான் அவர்கிட்ட விவரம் சொல்லிட்டேன்டா என்று ராமச்சந்திரனே கூடுதல் விவரம் கொடுத்தார். ஓ அப்படியாப்பா, சரிப்பா, அதை கேட்கத்தான் ஃபோன் செய்தேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. மருந்து சரியா சாப்பிட்றீங்களா என அவரிடம் அக்கறையாக விசாரித்துவிட்டு ஃபோனை வைத்தாள் சாகித்யா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.